ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பக்கோடா தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நல்லா காய் வெங்காயம் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பெரிய கப் பவுலில் கோஸை வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா குவிச்சு வச்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்பால் 3/4 கப் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதோட 1 கப் கோதுமை மாவு, அதாவது இந்த சின்ன பவுலால் 1 கப் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம 3 மாவு சேர்த்து பண்ண போகிறோம். கோதுமை மாவு, கடலை மாவு, அரிசி மாவு சேர்த்து பண்ண போகிறோம். அதனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் போதும். மாவு வந்து நிறையா இருந்தால் நமக்கு பக்கோடா வந்து நல்லா இருக்காது. அதனால நான் இந்த அளவு எடுத்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு 1 கப் சேர்த்துக்கலாம். இப்போ அதே கப்பால் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதே கப்பால் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப உதிரியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ இங்கே எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி பக்கோடா மாதிரி தான் போட போகிறேன். அதனால் சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து பெருசாக வேணும்னா நீங்கள் வந்து நல்லா வடை மாதிரி போண்டா மாதிரி எப்படி வேணாலும் தட்டி போட்டுக்கலாம். இதை நான் இன்றைக்கி அப்படியே கிள்ளி தான் போடுறேன். இப்போ இங்கே 1 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு நல்லா பரட்டி விட்டுடலாம். உடனே பரட்டினா நமக்கு வந்து உடஞ்சிடும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும், கருகாத. இப்போ நல்லா பரட்டி விட்டாச்சு. இது வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், நமக்கு நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ நம்ம மீதம் உள்ளதையும் இப்படி போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பக்கோடா மாதிரியே போட்டுக்கலாம். இல்லைனா இப்படி நீங்கள் நல்லா போண்டாவாக போடுறீங்கன்னா இந்த மாதிரி உருட்டி கூட போட்டுக்கலாம். அது வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு நமக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.